செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகேயுள்ள குள்ளம்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1977ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் சத்தியமங்கலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட அறிவித்தார்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தை தனது கோட்டையாக எண்ணிய இவர் தனது பெயர் முதல் முறை மக்கள் திலகத்தால் சத்தியமங்கலத்தில் அறிவிக்கப்பட்டதில் பெரும் குழப்பமடைந்தார். அந்த குழப்பத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் சென்று எனது தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம், ஆனால் சத்தியமங்கலத்தில் எனது பெயரை அறிவித்திருக்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு மக்கள் திலகம் என் பெயரையும் என் முகத்தையும் காட்டி சத்தியமங்கலத்தில் நீ போட்டியிடு, கண்டிப்பாக ஜெயித்துவிட்டு வருவாய் என்று ஊக்கம் கொடுத்திருக்கிறார். அதேபோல் 1977ஆம் ஆண்டு சத்தியமங்கலத்தில் ஜெயித்திருக்கிறார். அதன் பிறகு 1980களில் தொடங்கி 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்றும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பின் ஒரு முறை கோயம்புத்தூரில் செயற்குழு உறுப்பினர் கூட்டம் நடந்தபோது அதனை செங்கோட்டையன் தனது தலைமையில் எடுத்து நடத்தி வெற்றிகரமாக சிறப்பாக நடத்தியுள்ளார். அதன் பிறகு எம்ஜிஆரிடம் பாராட்டை பெற்று நம்பிக்கைக்குரியவராக மாறியிருக்கிறார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என பிரிந்திருந்த போதும் ஜெயலலிதா அணி சார்பில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வென்றுள்ளார். தமிழ்நாட்டில் 10வது சட்டமன்றத்தில் வனத்துறை அமைச்சராகவும், போக்குவரத்துறை அமைச்சராகவும், தமிழ்நாட்டின் 14வது சட்டமன்றத்தில் விவசாயத்துறை அமைச்சராகவும், பின்னர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும், அதையடுத்து வருவாய்த்துறை அமைச்சராகவும் பணியாற்றி வந்தார். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். மேலும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருந்து அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினரானார். பழம்பெரும் அரசியல்வாதியான இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமையிலும், அதன் பிறகு வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலும், பின்னர் பழனிசாமி தலைமையிலும் அமைச்சரவையில் இருந்துள்ளார். கடந்த அக்டோபர் 30ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து நவம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தில் தலைவர் விஜய் முன்னிலையில் இணைந்தார். பின்னர் தற்போது தாவேகா உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி ஆகிய கொங்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் இருக்கிறார். 1977 தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராகவும், 1980, 84, 89 கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருந்தும், 1991, 2006, 2011, 2016 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.